அவங்கள நீ திட்டினா 50 ரூபா போற இடத்துல அவன் 5 ரூபா போட்டுட்டு போயிடுவான். அதனால வருமானத்தை கெடுத்துறாதீங்க சாமி அப்படின்னார். நான் சொன்னேன், இதுக்காக வாயை மூடிக்கிறவன் இறைவாக்கினா இருக்கவே முடியாது. பாருங்க, இது எசையா 5:20 சொன்னது பார்த்தீங்களா? தீமையை நன்மைன்னு சொல்றதும் நன்மையை தீமைன்னு சொல்லி கசப்பை இனிப்பாக்கி இனிப்பை கசப்பாக்கி. இதுதான் மேனிபுலேட்டிங்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். டோன்ட் மேனிபுலேட் திங்ஸ். பாருங்க, 1 பேதுரு 5:8 சொல்றாரு, இப்படிப்பட்டவன் தான் சுத்திக்கிட்டு இருக்கிறான். சாமியார்லயும் இருக்கிறாங்க, சிஸ்டர்ஸ்லயும் இருக்கிறாங்க, ஊழியர்கள் என்கிற பெயர்ல இப்படி பைபிளை தூக்கிட்டு வரவங்க இருக்கிறாங்க, வழி நடத்துகிற தலைவர்கள் இப்படிதான் இருக்கிறாங்க. சுதாரிக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? பிள்ளைகளுடைய பொறுப்பு. பெற்ற தாய் பெற்ற தந்தை பிள்ளைகளை தவறாய் வழி நடத்துறாங்க, கற்றுக்கொள்ள வேண்டியது பிள்ளைகளுடைய பொறுப்பு. அதுதான் பேதுரு சொல்றாரு, 1 பேதுரு 5:8 அறிவு தெளிவோடு வெளிப்பாயிருங்கள். உங்கள் எதிரியாகிய அலகை யாரை விழுங்கலாம் என கர்ஜிக்கும் சிங்கம் போல தேடி தெரிகிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரோட உயிரோட இருக்கிறவங்க சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நான் தூங்கி 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு, பிரைஸ் தி லார்ட். தூங்கக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆத்மாவில் வெளிப்பாயிருக்க